வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நெத்திலி வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெத்திலியை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாவை எல்லாமே நம்ம வறுத்துட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 8 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் தனியா, 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை கொரன்னு அரைக்காம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. அந்த மசாலா கூட நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்ச மசாலா அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் நம்ம தண்ணிக்கு பதிலாக எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ இன்னும் நல்லா மீனில் மசாலா ஒட்டி வரும். அதனால் இந்த மாதிரி ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இப்போ நம்மளோட நெத்திலி எடுத்துக்கலாம். நம்மளோட மசாலா பேஸ்ட் போட்டு நம்ம ஒரு 1/2 hour ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட நெத்திலி பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நெத்திலியை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. நெத்திலி வறுவல் வீட்டில் அரைச்ச மசாலாவோட சேர்ந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.